ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத பொருளாதார நடவடிக்கைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகின்றன. நாளை பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலாகிறது. இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ரயில்வே பட்ஜெட் தனியாகவும் பொது பட்ஜெட் தனியாகவும் தாக்கலாகக்கூடிய நிலை மாறி ரெண்டும் ஒன்றாக ஒரே பொது பட்ஜெட்டாக தாக்கலாகிறது. தாண்டி ஒரு நாடு இதுவரை கண்டுராத அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நடவடிக்கை டிமானிட்டைசேஷன். அது நடந்த பிறகு நடக்கக்கூடிய பட்ஜெட் என்பதனால ஒட்டுமொத்த தேசமும் உலக நாட்டில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார நோக்கர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதனது தாக்கத்தை எப்படி இந்த ஒரு பட்ஜெட் சமாளிக்க இருக்கிறது, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்புகளை சில இனிய நடவடிக்கைகள் மூலமாக சமாளிக்கும் அரசு அவை என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. இன்று குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். தாண்டி பட்ஜெட்டுக்கு முன்பு வரக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையும் வந்திருக்கிறது. ரெண்டிலுமே இடம்பெற்றக்கூடிய முக்கியமான அம்சம் இந்த ஒரு டிமானிட்டைசேஷன்ல ஒரு குறைந்த கால ஒரு ஷார்ட் டேர்ம் லாஸ் என்பது அதனால பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கூட அதை விஞ்சக்கூடிய பலனும் நன்மைகளும் நீண்ட கால அளவில் இருக்கும்னு சொல்றாங்க. அதில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் அந்த கட்சியுடைய மாநில காங்கிரஸ் கட்சி கொறடாவும் இணைகிறார்கள். மற்றும் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஜமீலா அவர்கள் இணைகிறார்கள். நான் விஜயதரணி அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குடியரசுத் தலைவர் உரை, அதே போல பொருளாதார ஆய்வறிக்கை, ரெண்டுத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் அப்படின்னா டிமானிட்டைசேஷனால பாதிப்பு என்பது உண்மைதான். ஆனால் அதை விஞ்சக்கூடிய நெடுங்கால பயன்கள் அப்படிங்கிறது இருக்கும் என்பது ரெண்டுத்திலையுமே சொல்லப்படுது. பொருளாதார ஆய்வறிக்கையில் இன்னும் விரிவாகவே இது சுட்டி காட்டப்பட்டது காரணங்களோட பொருளாதார விளக்கங்களோட. அதாவது ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு பின் அரசாங்கம் இப்படிப்பட்ட சமாதானத்தை சொல்வது இயல்புதான். அப்படி ஒரு சமாதானத்தை தான் ஜனாதிபதி அவர்களுடைய உரை பிரதிபலிக்கிறது. அதுதான் பார்க்க முடிந்த ஒன்று. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பண மதிப்பு இழப்பு காரணமாக இன்றைக்கு பெரிய அளவில் இன்றைக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது இன்றைக்கு ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த உண்மை நிலை இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பேஜ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாங்க முடியாத அளவுக்கு இம்போர்ட்ஸை ரெஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த பண மதிப்புனால பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி பணப்புழக்கம் பெரிய பாதிப்பில் இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஸ்டக் ஆகி எல்லாத்தையுமே பொருளாதார ஆய்வறிக்கை அங்கீகரிக்குது. பட் அட் த சேம் டைம் இதெல்லாம் ஒரு குவார்டர் போல இருக்குமே தவிர நீண்ட கால அளவுல மிக பெரும் பலனை தரும் அப்படின்னு குடியரசுத் தலைவரோட உரை அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். ஆனா பொருளாதார ஆய்வறிக்கையில அப்படிங்கிறது காங்கிரஸ் சர்க்காரோ பிஜேபி சர்க்காரோ இது அரசியலை தாண்டி ஒரு பொருளாதார பார்வையோட தான் பொருளாதார பார்வை மேலோங்கக்கூடிய ஒரு அறிக்கையா தான் இருந்தது. லெட்ஸ் நாட் டேக் இட் லைட்லி. அதாவது ரொம்ப பெரிய பொருளாதார நிபுணர்களாக இருந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் ரொம்ப இதை கடுமையாக இந்த நாட்டின் வளர்ச்சியே சரிவான சூழ்நிலைக்கு இட்டு சென்ற ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு இந்த பொருளாதாரம் காண்பித்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார அறிக்கை அதுலேருந்து பெருசாக டிஃபர் ஆகலை அப்படிங்கிறத அவங்க சுட்டி காண்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது? ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய அளவில் ரிபேட் கொண்டு வராங்களா? அமெரிக்கா மாதிரி 4% தான் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்ல போறாங்களா? இது ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னைக்கு இல்ல 30% ஸ்லாப், இதை 4% ஆக்கினா இப்ப இவங்க கொடுக்கிற இந்த பிரச்சனை சரிவிலிருந்து நான் மேல முன்னோட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. டாக்டர் ஜமீலாவுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இதுல ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகுது. 1/2% ஜிடிபி அப்படிங்கிறது எதிர்பார்த்தது அளவை விட குறைவாக வெறும் 1/2% நம்ம போக முடியாது. பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ஒரு பொருளாதார நிகழ்வு அது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நீண்ட கால அளவில் இதனது நன்மையும் கூட அன்சர்டன். நீண்ட கால அளவில் நன்மை இருக்கும், ஆனால் அது கணிச்சு சொல்ல முடியல, அதில் ஒரு தெளிவில்லை அப்படின்னு தான் அறிக்கையே சொல்லுது. ஸோ நம்ம அவ்வளோ டு பி ஜூப்ளியன்ட் அப்படின்னு எதுவுமே இல்லையே. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த டிமானிட்டைசேஷன் சொல்லும்போது நம்ம
இது ஒரு பொருளாதார சீர்திருத்தத்திற்கான ஒரு விஷயமாக கருப்பு பண நடவடிக்கை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது உண்மை. எப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா குறுகிய கால பிரச்சனை தான் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த மணி எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு நடப்பு கணக்குகள் எல்லாம் வழக்கம் போல என்ன மணி வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் ஏடிஎம்கள்ல எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறிடுச்சு. அப்போ நவம்பர் 8ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கெல்லாம் இன்னும் நிறைய அக்கவுண்ட்டுக்கு பரவாயில்ல 24,000 ரூபாய் போது இப்ப எல்லாரும் கை நிறைய பணம் எடுத்துட்டு இருக்க போறது கிடையாது. ஒரு வாரத்திற்கு என்ற ஒரு நிலைதான் அது இருக்கு. அது ஒவ்வொரு வாரமாக அவங்க பணம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அப்போ தொழில் முனைவோருக்கான ஒரு பிரச்சனை இங்க இருக்கல இல்ல அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது. சோ குறுகிய காலம் நவம்பர் 8ல இருந்து இன்னைக்கு பார்த்தோம்னா எத்தனை 2 மாசத்துல இதை சீர்திருத்தம் செய்ய முடிஞ்சிருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 3 மாதங்களில் இப்ப இருக்கக்கூடிய நாளைய பட்ஜெட் நிலவரம் எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்பார்ப்புள்ள ஒரு சிறந்த மேம்பாடான ஒரு நிலையை தான் இந்தியா அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. பொருளாதார ஆய்வறிக்கையில இந்த டிமானிட்டைசேஷன்ல இங்க டிஜிட்டல் இந்தியா எல்லாத்தையும் டிஜிட்டல் மயப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு காஷனை இது நிறைய கொடுத்திருக்கிறது. இது டிரான்சிஷன் டு டிஜிட்டலைசேஷன் மஸ்ட் பி கிராஜுவல். மூவ் டு டிஜிட்டலைசேஷன் மஸ்ட் கன்சிடர் டிஜிட்டலி டிப்ரீவ்ட். இன்சென்டிவ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எதை எதிர்கட்சிகள் சொல்லி வந்தாங்களோ அதை பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுது. நீங்க டிஜிட்டல் இந்தியா அது இதுன்னு சொல்லும் போது ஏழைகளை கவனிங்க, இதை கிராஜுவலா பண்ணுங்க, இவ்வளவு வேகமா பண்ணாதீங்கிற மாதிரியான காஷன் வேறியாட்டிருந்து வரல. பொருளாதார ஆய்வறிக்கையில எகனாமிக் அட்வைஸ் அதையும் சரி செய்ய வேண்டும். இந்த கேஷ்லெஸ் பாலிசி வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு 75,700 கிராமங்கள்ல இந்த ஃபைபர் நெட் எடுத்துட்டு போறாங்க. சோ கிராமங்கள்ல இருக்கிறவங்க எப்படி இதை பயன்படுத்த போறாங்க அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்துட்டே தான் வருது. சோ படிப்படியாக இதற்கான திட்டங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிறது சர்வரோக நிவாரணி இல்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லல, அரசை எதிர்க்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் சொல்ல. ஆய்வறிக்கையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, டிஜிட்டலைசேஷன் நாட் எ பெனாசியா நார் இஸ் ஆல் கேஷ் பேட். இந்த கேஷ்லெஸ் எக்கானமி, இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது சர்வரோக நிவாரணி அல்ல, பண பரிவர்த்தனை அப்படிங்கறதுனால இது மோசமானது அல்ல அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. சர்வரோக நிவாரணியாக இல்லைன்னா கூட இது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும்ன்றதுல மாற்று கருத்து இருக்கா? யாருக்குமே நிச்சயமா இருக்க முடியாது. இன்றைக்கு பணம் இப்படித்தான் போகுது அப்படின்றது வங்கி மூலம் பரிவர்த்தனை பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் இந்த அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி பணமாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு 2% 3% வச்சுட்டு இல்ல அப்படிதான் இருக்கு. 3% பீப்புள் பிரதமர் சொல்றாரு 10 லட்சத்திற்கு மேல சம்பாதிக்க வேண்டியவங்க சம்பாதிக்கிறவங்க இந்தியாவில 24 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்களான்னு சிரிக்கிறாரு. உண்மையா எல்லாரும் சிரிக்கக்கூடிய விஷயம். உண்மையா அப்படிதான் இருக்கா? ஒவ்வொரு வீட்டுல எத்தனை லட்சம் மதிப்புள்ள கார்கள் இருக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் யாரு? எப்படி வருமான வரி செலுத்தணுமா வேண்டாமா? அங்கீகரிக்கும் போது சாதாரண சாமானியன் படும் கஷ்டத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த டிஜிட்டலைசேஷனுடைய வேகம் பயணம் என்பது இருக்கணுங்கிறது வேற யாரும் சொல்லல, அரசுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. அதாவது சாமானியனுக்கு உண்மையிலே இதுல கஷ்டம் இல்லைங்க, நிச்சயமா சொல்றேன். எப்படின்னா அவங்க டாக்ஸ் கட்ட போறது கிடையாது. அவங்க இருக்கிற பணத்தை கையில இருக்கிற ஏதோ கரன்சி வச்சுதான் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்க போறாங்க. அவங்க விவசாயிகள் இதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படிங்கிறது இதுலயே தெளிவாகுது. அப்ப சாமானிய மனிதன் வாழ்க்கையில் எந்த ஏற்றமும் வரப்போறது இல்ல, ஒத்துக்கிறீங்க? ஏற்றம் வர வேண்டும் என்பதற்காக இருக்க போறது இல்ல, ஒத்துக்கிறீங்க? ஏற்றம் வரணும்ன்றதுக்காக தான். அப்ப நாங்க சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? என்ன சொன்னீங்க? உங்களால எந்த வளர்ச்சியும் சாமானிய மனிதன் வாழ்க்கை நீங்க பாத்துட்டே இருக்க போறீங்க. நீங்க பாத்துட்டே தான் இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு பொறுக்க முடியல. காங்கிரஸ் செய்ய முடியாததை உங்களால கொன்ற முடியாது. இல்ல காங்கிரஸ் செய்ய முடியாததை இன்றைக்கு பாரதிய ஜனதா தவறான முறையில் மக்களை இட்டு சென்றிருக்கீங்க. அதான் உண்மை. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாளைய பட்ஜெட் மீது எழுந்திருக்கிறது. ஒரு கடுமையான கட்டத்தை தேசம் பொருளாதார ரீதியாக டிமானிட்டைசேஷனால சந்திச்சது. அதற்கு ஈடுகட்டும் வகையிலான இனிய அறிவிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரவலாக பேசப்படுது. முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய அதிகம் அணுகப்படக்கூடிய இனம் டேக்ஸ் ரீஃபார்ம். இதில் ரீஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் தாண்டி இதில் ஒரு சலுகை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேக்ஸ் ஸ்லாபை மாற்றி அமைச்சு மிடில் கிளாஸ் பயனடைவதற்கான ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ இந்த மாதிரி சீலிங் உயர்த்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு.
அப்படி பண்ணும்பொழுது அரசாங்கத்தால கணிசமா ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா பொலிட்டிக்கல்? இப்போத்துக்கு வந்து டாக்ஸ் நெட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து குறைவான நபர்கள் தான். அதனால பலன் பெறக்கூடிய அளவிற்கு யார் இருக்காங்கன்னா அதே குறைவான நபர்கள் தான். அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு டாக்ஸ் நெட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லாப் 5 lakhs ஆக்கும் பொழுது அதிகமான நபர்கள் வந்து பலன் பெறுவாங்கன்னா டாக்ஸ் நெட்டுக்குள்ளே இப்போ இருக்கிறவங்க பலன் பெறுவாங்க. இனிமேல் வரப்போகிறவங்கள பற்றி இது பெரிய அளவில் காண்பிக்காது. ஏன்னா ஏற்கனவே 2 லட்சம் 1 லட்சம் தான் வருமானம்னு சொல்கிறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெரிய அறிவிப்பாக தெரியும் தெரியல. மக்கள் மனசில் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை எங்களை பணமே என்கிட்ட இருக்கிறதே 1000 ரூபா தான், நான் ஏன் 5 லட்ச ரூபா பற்றி நான் கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு இது. அப்படி இருக்கும் பொழுது டாக்ஸ் ரிஃபார்முங்கிறது நிச்சயமாக நீங்கள் 4% டாக்ஸ் ரிஃபார்மாக கொண்டாங்க, இல்லாத டாக்ஸ் நெட்டில் வராதவங்க கூட வர விருப்பப்பட்டு வருவாங்க. தே வில் பி இன்சைட் த டாக்ஸ் நெட். மெஜாரிட்டி பீப்புள் வந்து டாக்ஸ் நெட்டில் வர்றதும் ரேட் ஆஃப் டாக்ஸை குறைக்கிறது, அது போக நீங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸில் நீங்கள் வந்து பெரிய அளவில் ரொம்ப நார்மல் டாக்ஸ் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும் அதில் ஜிஎஸ்டியில் கூட. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பெரிய அளவில் ஒரு கன்செஷன் இருக்கணும். அதையும் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணோன்னா கட்டாயமாக அதில் இருக்கக்கூடிய நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. லைக் எக்ஸைஸு இது எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை முன்னிறுத்தினாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு வரவேற்கப்படும். ஆனா டிமானிட்டைசேஷனுக்கு இது பதில் கிடையாது. இட் இஸ் நாட் an answer to demonetization. Demonetization should be addressed in a different fashion by giving people the black money what they got. Black money வசூலிக்கப்பட்ட கருப்பு பணத்தை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் அவங்க அக்கவுண்ட்ல 15 லட்சம் தரேன்னால குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது மக்கள் அக்கவுண்ட்ல தந்தாங்கன்னா டிமானிட்டைசேஷன் இஸ் a right action, இல்லனா தப்பு. ஓகே, நான் சகோதரி ஜமீலா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு. இதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா நடக்க போதா நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை மாற்றி அமைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடவடிக்கை கிடையாது. இந்த டிமானிட்டைசேஷனால அதுல இல்லாத இது வந்து ஒரு பெரிய ஒரு கன்சர்னா இல்லாத ஒரு பெரிய சாமானியர்கள் தான், பெரிய அளவுக்கான சாமானியர்கள் பாதிக்கப்பட்டு வெளியில இருக்கிறாங்க. ஸோ ஒரு சர்வீஸ் டாக்ஸ் எல்லாரையுமே பாதிக்குது. அதுல சீர்திருத்தம், அதுல சலுகை, அதுதான் நீங்க வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்றைய ஒரு இனிய விஷயமா இருக்குமே தவிர இது ஒரு பெரிய பலன் இருக்காது அப்படின்னு சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி சாராத பொருளாதார நிபுணர்களும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸார் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆண்டு இருக்காங்களே இந்த டாக்ஸ் பேயர்ஸை முதல்ல இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுச்சா இவங்களால? எத்தனை % வச்சிருக்காங்க? 2%ல இப்படியே உட்கார்ந்து இருக்க போறோமா? அப்போ இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த இந்தியா இப்படியே இருக்கு, ஒரு வளர்ச்சி இல்ல, எதுவும் பண்ண முடியல, இங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அதற்கான மூவ் இது ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்திருக்கிறோம். அது ஒரு நிமிஷம், அதாவது நான் பேசுறேன். அதாவது அந்த டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பீப்புளால இன்க்ரீஸ் பண்றதுனால உண்மையாகவே இந்த அரசு சாமானிய மக்கள் மீது தான் வந்து அக்கறை கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு இந்தியா வந்து பல வகையில வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், எல்லாமே குறை சொல்லிக்கொண்டே போகலாம், இந்த அரசு செய்யல அந்த அரசு செய்யல, ரைட். இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். செஞ்சா என்ன நடக்கும்? இன்னைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றோம், இங்க பஸ்ல போக முடியல, மழை பெஞ்சா கொடை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை குறை சொல்றோம், ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல பெட் வசதி இல்ல, பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா வசதியும் அங்க கொடுக்க முடியறது இல்ல. ஸ்கூல்ஸை குறை சொல்றோம், இன்னைக்கு நீட் எக்ஸாம் முதற்கொண்டு அதுதான், இதேதான். நம்ம எது வந்தாலும் வந்து அதற்கு ஒரு தடை, ஒரு கிரிட்டிசிசம் தான் இங்க நடந்துகிட்டே இருக்கு. இத மாத்தணும்னா உண்மையாவே அரசுக்கு வர வேண்டிய டாக்ஸ் அதிகமானாதான் நம்ம வந்து மக்களுக்கு செய்ய முடியும். அதற்கான ஒரு பல திட்டங்கள் வரும், நிச்சயமாக வரும். இந்த மாற்றத்தினால உண்மையிலே சொல்றேன், இந்த வங்கி மூலம் பண பரிவர்த்தனைகள், கேஷ்லெஸ் எக்கானமி, இந்த இது மாறும் பொழுது உண்மையாகவே டாக்ஸ் பேயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. இதனால நம்மளுடைய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு மாற்றி அமைக்கிறத பத்தி அருண்ஜேட்லி முதல்ல இருந்து பேசி வர, பாஜக ஒரு உத்தரவாதமாவே கொடுத்து வருது. இந்த முறை அது ஒரு 5 லட்சம் உச்சவரம்பு அப்படிங்கிறது, விலக்குக்கான உச்சவரம்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாமா? இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, not even that. ஒரு நாள் கூட இல்ல.
சோ பொறுத்திருந்து தான் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்கணும். வெறும் இருப்போம். அந்த டாக்ஸ் ஏமாத்திடுவாங்களோ இல்ல இந்த டாக்ஸ் லிமிட் மட்டும் நம்ம நினைக்கல, அதற்கு மேலேயும் நிச்சயமாக ஒரு நல்ல பல அதை திட்டங்கள் எல்லாம் தாண்டி இருக்கும். எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த டிமானிட்டைசேஷன்ல என்ன நடந்தது, எவ்வளவு லட்சம் பணம் வந்தது, எவ்வளவு வரல, எவ்வளவு தரப்போறாங்க அது மக்களுக்கு? நாளைக்காவது சொல்லப்படுமா? இல்ல நாளைக்காவது தெரியுமா? பணம் வந்தது என்ன ஒளிச்சு எதுவும் வைக்க முடியாது, ஏன் ஒளிச்சு தான் எல்லாமே வச்சிருக்காங்க? டிரான்ஸ்பரண்டா தான் இது இருக்கு. வரைக்கும் transparent கவர்மெண்ட் இல்ல. டிரான்ஸ்பரண்டா டிசம்பர் கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரியான திட்டங்கள் இப்போ எவ்வளவு பணம் வந்தது இல்ல. அப்படின்னு, எவ்வளவு பணம் வந்திருக்கு வரல அப்படின்னு டிசம்பர் 9ஆம் தேதி கடைசியா சொன்னது. 30 டிசம்பர் இறுதியிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த டிமானிட்டைசேஷனுடைய இறுதி ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல. பட்ஜெட்ல சொன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நிச்சயமா எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதற்கான நேரம் வந்து ரொம்ப குறுகிய டைம் தான் இருக்கு. நிச்சயமா வரப்போகுது. இந்த அரசு முக்கியமா பர்டிகுலரா இளைஞர்களுக்கு இந்த திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறது, இதுல எல்லாம் லாஸ்ட் இயரே வந்து ரொம்ப அக்கறை எடுத்திருந்தாங்க. 20 லட்சம் இளைஞர்களுக்கு அது மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் ஓராண்டுல 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்களா? கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஜனாதிபதிகளே சொல்லி இருக்காங்க. அதனால அறிவித்த திட்டம் என்ன? 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும். நாளை விவாதத்துல வந்த பிறகு இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். 20 லட்சம் தான். பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க போன நீங்க அதையுமே செய்யலீங்களே. அதை விட அதிகமா செஞ்சிருக்கோம். என்ன செஞ்சிருக்கீங்க? ஜவஹர்லால் நேரு அர்பன் மிஷன், இன்னமும் ரூரல் மிஷன் எல்லாத்துலயும் வந்து அதிகமான வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, கட்டமைப்புகளை உயர்த்திய அரசு காங்கிரஸ் அரசு. எங்களுடைய வளர்ச்சியை, நாங்க செய்த வளர்ச்சியை சீரழித்த பெருமை உங்களுக்கு உண்டு. நன்றி நன்றி. நம்ம தொடர்ந்து நாளைய விவாதத்துல இதை நம்ம முன்னெடுப்போம், தொடர்ந்து முன்னெடுப்போம். இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வந்திருக்கிறது, ஜனாதிபதியுடைய உரை இடம்பெற்றிருக்கிறது. இதுல இண்டஸ்ட்ரியல் growth குறைந்திருக்கிறத பார்க்கிறோம். விவசாய வளர்ச்சியில கடந்த ஆண்டை விட பெட்டரான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இந்த டிமானிட்டைசேஷனால பொருளாதாரத்துல தாக்கம் என்பது இருக்கவே செய்கிறது. நீண்ட கால அளவுல சரியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு தாக்கம், இந்த பாதிப்பிலிருந்து மக்களுக்கு ஒரு வலி நிவாரணியாக இனிய விஷயங்கள் வரப்போகிறதா, நீண்டகால சீர்திருத்தம் என்று வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வரப்போகிறதா, என்ன எதிர்பார்க்கலாம்? ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. நாளைய நிகழ்ச்சியில் பட்ஜெட்டுடைய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.